அண்ணே எனக்கு ஒரு வேலை விடுங்கண்ணே. ஏய் என்னப்பா வேலை திடீர்னு வேலை விடுன்னு சொன்னா எப்படிப்பா வேலை கொடுக்குறது? என் திறமையை பார்த்து வேலையை கொடுப்பா. உனக்கு என்னப்பா திறமை இருக்கு? ஆளை பார்த்தா குதிரை மேய்க்கிற மாதிரி இருக்க. ஆளை பார்த்தா வேட்டியும் கட்டும் சரியில்லை, மண்டையில என்ன குதிரை மேய்க்கிறவனா இருப்ப இருக்க. குதிரை மேய்ச்சியா? ஏப்பா ஆளை பார்த்து இடம் போடாதப்பா, வேட்டியை பார்த்து இடம் போடாத, டவுசரை பார்த்து இடம் போடாத. எனக்கு ஒரு வேலை வேணும்னா வேலையை கொடுப்பா. என் திறமையை அப்புறம் பாரு. வேலை கேட்குற ஒரு ஓனர் இருக்கேன், வேட்டி இப்பயே ஏத்தி கட்டிய வேலை கொடுத்ததுக்கு அப்புறம் கழட்டி தலையில கட்டிடுவோம் இருக்கு. சரிப்பா வேட்டி இறக்கி விட்டப்பா, எனக்கு வேலை கொடுப்பா. உனக்கு எப்படி திறமை இருக்குன்றத நான் எப்படி நம்புறது? எப்படி திறமை இருக்குன்னு நான் காட்டவாப்பா? காட்டுப்பா. ஏய் இறங்கி பின்னாடி திரும்பி நில்லு, நான் என் திறமையை காட்டுறேன். என்ன திறமை காட்டு? ரொம்ப கத்திரிய. உனக்கு எப்படி திறமை இருக்குன்னு நம்புறது? எப்பா இதெல்லாம் திறமைன்னா நான் எழுதி நெத்தியில எழுதி போட்டு ஒட்டிக்கிட்டு வருவாங்க. எப்பா இறங்கி திரும்பி நில்லு, என் திறமையை நான் காட்டுறேன். சரி பாப்போம். இந்த வாட்சியை 2 பேருமே பார்த்துட்டோம். என்ன இந்த வாட்சியை வந்து 2 பேருமே சரி பங்கா பிரிச்சுக்கிறேன்னு. சரி, இந்த வாட்சி என்ன ரேட்டுக்குப்பா போகும்? ஒரு 2000 ரூபா போகும். சரிப்பா எனக்கு வந்து 300 ரூபா தேவைப்படுது. சரி, எனக்கு 300 ரூபா கொடுத்துரு. சரி நான் கொடுத்துறேன். நான் திருப்பி வந்து உன்னிட்ட நான் வந்து வாங்கிக்கிறேன். இந்தப்பா அமௌண்ட். என்னப்பா ஒரிஜினல் தங்கமா இல்ல கவரிங்காப்பா? ஏப்பா ஏய் தங்க இன்னைக்கு என்ன ரேட்டு விற்குதுன்னு தெரியுமா? அது தெரியும், அது தெரிஞ்சு எப்படி கீழே போட்டு போவாங்க? ஏப்பா என் திறமையை பத்தி என்னன்னு கேட்டீல? 2000 ரூபாய்க்கு போற வாட்சிய வெறும் 300 ரூபாய்க்கு வித்து உனக்கு வித்து காட்டியிருக்கேன். நான் திறமைசாலி இல்லையா? எப்பா உண்மையிலே திறமைசாலி தான்ப்பா. கோழி பண்ண வச்சிருக்கேன், இந்த பிராய்லர் கோழி பண்ணையே கோழி மேய்க்கிறதுக்கு ஆள் தேவை. கண்டிப்பா நீதான் திறமையான ஆள். அந்த கோழியை பூரா நீதே கூட்டி அல்லனு வா, உனக்கு வேலை கிடைச்சிருச்சு.